ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்ப்ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட வித்தின் 1 இயர்லேயே இல்லை 2 இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேனல் வந்து ஈஸியாக மானிட்டைஸ் ஆகிடுது. பட் வந்து நம்மளோட சேனல் 3.5 இயர்ஸ் எடுத்துச்சு. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் என்னோட கடின முயற்சினால் தொடர்ந்து வீடியோ போட்டு சப்ஸ்கிரைபர் வாங்கி இன்றைக்கி மானிட்டேஷன் ஆகிருக்கு. மானிட்டைஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக இந்த மானிட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் பிஃபோராகவே எனக்கு கிடச்சிருச்சு. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்துக்கு பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஆச்சு. பட் என்னென்னா அவங்க மறுபடியும் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டென்ட் வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அந்த மானிட்டேஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஒரு ஹார்ட்டான விஷயம் மாதிரி ஆச்சு, சரிங்களா? பட் திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் ஒரு சோகமாகவும் இருந்துச்சு. பட் நான் என்ன பண்ணேன், அப்புறம் யூடியூப் சேனலே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ மேக் பண்ணி இவ்வளோ பேர் பார்த்ததும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இந்த மைல் ஸ்டோனை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிவிட்டேன். கடைசியில் இவங்க இப்படி போட்டுட்டாங்கன்றது ரொம்ப ஒரு ஏமாற்றக்கூடிய விஷயமா ஆகி போயிடுச்சு. ஓகே, அது என்னோடய தப்புன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டு அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் போட ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தொடர்ந்து கண்டென்ட்டை நான் போட்டுகிட்டே இருக்கக்கூடிய விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக மானிட்டைஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதோட வாட்ச் ஹவர்ஸும் படிப்படியாக ஒவ்வொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சே போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இன்னும் வீடியோஸ் போட்டாலே அந்த வாட்ச் ஹவர் செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? 4000 வாட்ச் ஹவர்ன்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அத்தனை பேர் வீடியோஸ் பார்க்கணும், அத்தனை மணி நேரம் மறுபடியும் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தால் மட்டும்தான் வாட்ச் ஹவர்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும், மற்றபடி இன்க்ரீஸ் ஆகாது இல்லையா? ஸோ அப்போ சப்ஸ்கிரைபர் கூட ஈஸியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். பட் வந்து வாட்ச் ஹவர்ஸ்ன்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் மறுபடியும் நான் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளாக நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூனால நானும் போட ஆரம்பிக்கல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் வீடியோஸ் எதுவுமே போடலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து 2 ஆப்ஷன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, இதில் இருக்க வீடியோஸ் எல்லாமே என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணி யூடியூப்பில் வந்து உங்களோட யூடியூப்லேயே அன்லிஸ்டடில் போட்டு அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நம்மளால் செய்ய முடியாது. பட் ஒரு சில வீடியோஸ் வந்து நான் வெளியிலேருந்து எடுத்து போட்டது. ஸோ ஓகே, அது நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் செகண்ட் ஆப்ஷனான அப்ளைக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்ளை பட்டனும் வருமானு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த சொன்ன டேட்டில் போய் பார்க்கும்போது அப்ளை பட்டனும் வரல, சரிங்களா? ஸோ அப்புறம் என்ன பண்ணேன், சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ போடவே இல்லை. ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை மட்டும் ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயத்தை மட்டும் தான் நான் வீடியோ போட்டிருந்தேன், மற்றபடி வீடியோ எதுவுமே போடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து சரி பொதுவாக நம்ம உள்ளார போய் பார்க்கலாம், யூடியூப் ஸ்டூடியோவில் போய்ட்டு நம்மளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பட்டன் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ அது அன்றைக்கி எனேபிள் ஆச்சான்னு தெரியல, பட் அதுக்கு முன்னாடி எனேபிள் ஆகிருக்கும் போல். ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூடியூப் சைட்லேருந்து இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணுவோம், வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வித்தின் 30 டேஸில் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் சரி 30 டேஸ் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு அப்போ வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி 30 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மானிட்டைஸ் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு அப்ளை கொடுத்த அடுத்த ஆஃப்டர்நூன் மேலே ஒரு 3:15 சம்திங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெயில் வந்துச்சு. என்னென்னு போய் பார்த்தோம்னா, இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நாங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிட்டோம், இனிமேல் உங்களோட சேனல் இன்னிலேருந்து மானிட்டைஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் யூடியூப் சேனல். ஏன்னா நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஸ்டார்ட் பண்ண தான். ஏன்னா நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் போட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி 3.5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ் அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா சக்ஸஸ்ன்றது ஈஸியாக கிடைக்காது இல்லையா? நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ பல முயற்சிகளை மேற்கொண்டு அதுலேயும் நிறைய தோல்வி பார்த்து கடைசியாக ஃபைனலாக நம்ம ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணோம் இல்லையா? ஸோ அது மாதிரி எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் காரணம். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வந்திருக்கு அப்படின்னா சும்மா கிடையாது, கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் தான். ஏன்னா பல முயற்சியை தோல்வியை பார்த்து கடைசியில் ஒரு சின்ன வெற்றி அது மிகப்பெரிய சந்தோஷமே கொடுக்கும், கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கும் அவங்களோட எப்படி வீடியோ மேக் பண்ணி அதை எடிட் பண்ணி கரெக்டான கண்டென்ட்டை அப்லோட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஸ்க்கு எப்படி அந்த தகுந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்களே அதை புரிய வச்சு ஒரு சில விஷயத்தை வந்து அவங்களுக்கு இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ யூடியூபர்ஸ் கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு ஈஸியாக போய் சேரணும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வீடியோ மேக் பண்ணணும், ப்ளஸ் கண்டென்ட்டும் நீங்கள் பேசணும். சில பேர் ஸ்கிரிப்ட் எழுதி
அதை வீடியோ மேக் பண்ணி போடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டைனாமிக்காகவும் ஒரு அட்ராக்டிவாகவும் க்ரியேட் பண்ணுறாங்க. பட் சரிங்களா, சில பேர் நார்மலாகவே போட்டாவே நிறைய வியூஸ், லைக்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு சில பேர் சொல்லப்போனால் நம்ம என்ன சொல்கிறது, சாப்பாடு சாப்பிட்டு நிறைய பேர் லைக்ஸ் வாங்க அது மூலிமா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா யூடியூப்பில் சம்பாதிக்கிறன்றது சிம்பிளான விஷயம். பட் நீங்கள் உங்களோட எஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் யூடியூப்பில் சம்பாதிக்கலாம். நிறைய வாய்ப்பு இருக்குது. மினிமம் 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கண்டென்ட் நீங்கள் பாட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அது ரீச் ஆகும். சரிங்களா, தொடர்ந்து முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ என்னோட அட்வைஸ், என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லோரும் உங்களுக்கு நான் தான் சொல்கிறது, நம்மளோட சேனலில் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் போட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ ட்ரஸ்டபுளான ஜாப் போட்டு தான் போட்டுட்ருக்கோம். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே சென்றடிட்டு. சரிங்களா, நிறைய ஒர்க் ஃப்ரம் ஜாப்ஸ் எல்லாமே அப்கமிங் நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுங்க. இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக மானிடைசேஷன் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைஃப் ப்ரூஃபாகவே காமிக்க போகிறேன். ஸோ நம்மளோட சேனல் எது க்ரியேட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நலனுக்காக மட்டும் தான் க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக நீங்களும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மணி earn பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பாய் அண்ட் see you all.